ஸ்டாப் இல்லனா அப்புறம் எதுக்கு நிப்பாட்டுறீங்க? ஸ்டாப் இல்லனா செக் போஸ்ட் ஸ்டாப்புங்க. செக் போஸ்ட் எவன் சொன்னது? அப்ப எதுக்குங்க நிப்பாட்டுறீங்க? எதுக்கு நிப்பாட்டுறீங்க? நான் வண்டி வர எல்லா வண்டி வர வண்டில கை நீட்டி இருக்கேன். பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து ஏறு. தெரியாது இப்ப என்ன நான் போறேன் வண்டி. நான் இறங்க மாட்டேன். நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. ஓகே நான் இறங்க மாட்டேன். நான் இறங்க முடியாது. நான் சட்டமெல்லாம் பேசலங்க சார். நான் கரெக்டா தான் என்னோட எவிடன்ஸை நான் கரெக்டா கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன சிரமம் இருக்கு? நீ தான் மாற்றுத்திறனாளி புக்கு கொடுக்குறேன். நீ மாற்றுத்திறனாளி எனக்கு நல்லா தெரியும். கை உனக்கு ஒண்ணு தெரியுது எனக்கு. அப்ப தெரியுதுல ஒரிஜினல் தான் சார் இது. உன் முகத்திற்கும் இந்த போட்டோவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, யார் என்று கண்டுபிடிக்க முடியாது என்று கூறி டிக்கெட் தர மறுத்துள்ளார். மாற்றுத்திறனாளியான ஒருவர் மதுரைக்கு செல்வதற்காக ஒட்டஞ்சத்திரம் செக் போஸ்டில் வந்து நின்று கோவை டு மதுரை தடம் எண் கொண்ட அரசு பேருந்தில் ஏறியுள்ளார். பேருந்தில் ஏறி நடத்துனரிடம் டிக்கெட் எடுக்கும் போது தனக்குரிய மாற்றுத்திறனாளி அடையாள அட்டையை காட்டி அதற்கான சலுகை கட்டணத்தில் டிக்கெட் கேட்டுள்ளார். அப்போது அந்த அடையாள அட்டையை வாங்க மறுத்த நடத்துனர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். மேலும் வண்டியை விட்டு இறங்கு என்று நடத்துனர் கூற அதற்கு பயணி, நான் ஒரிஜினல் கார்டு தான் காட்டுகிறேன், நான் இறங்க முடியாது, என்ன வேண்டுமானாலும் பண்ணுங்க என்று தெரிவித்துள்ளார். இறுதியில் மற்றும் ஒரு ஆதாரத்தை காட்ட பயணிக்கு டிக்கெட் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. என் குடும்பத்துல எத்தனை பேர் யூஸ் பண்ண கிடையாது. அப்புறம் எத்தனை பேர்த்து கொடுத்துருக்கீங்க யூஸ் பண்ண சொல்லி? எத்தனை பேத்துக்கு அப்படி கொடுக்கலாம்? இது வரைக்கும் எத்தனை பேர்த்த அப்படி நீங்க பிடிச்சிருக்கீங்க? பேசுங்க. ஆமா அப்படி இல்லை. இப்படி எடுத்து யாரு முகத்தை யாரு கண்டுபிடிப்பா? முகம் நேருக்கு நேரம் தானே முகம் இருக்குல்ல. நேருக்கு நேரம் முகம் தெரியுதா? நேரம் தெரியலையா? இந்த முகத்துக்கு அது எப்படி முகம் தெரியும்? எப்படி தெரியும்? இது யாருன்னு தெரியும்? சரி பேசுங்க. வீடியோ ஓடிக்கிட்டு தான் இருக்கு. பேசுங்க. தெரியாது உங்களுக்கு? தெரியாது. இப்போ என்ன நான் போகிறேன் வண்டி. நான் இறங்க மாட்டேன். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க. ஓகே நான் இறங்க மாட்டேன். மீசை வச்சா சவரி நான் இறங்க முடியாது. அது நான் ஒன்றும் மீசையெல்லாம் வைக்க கிடையாது. அது எப்படிங்க சார் இறங்க முடியும்? மாற்றுத்திறனாளி அட்டை கொடுக்குறேன். இறங்க முடியாதுங்க. நீங்கள் இறங்க முடியாது. என்னென்ன அலும்பு பண்றான்? எல்லா பஸ்லயும் இதை கொடுத்து தானே போய்கிட்டு இருக்குது. எல்லா பஸ்லயுமே இடம் இல்லைண்ணே. அது ஸ்டாப் தானே. ஸ்டாப் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு நிப்பாட்டுறீங்க? ஸ்டாப் இல்லைன்னா செக் போஸ்ட் ஸ்டாப்புங்க. செக் போஸ்ட் எவன் சொன்னது? அப்ப எதுக்குங்க நிப்பாட்டுறீங்க? எதுக்கு நிப்பாட்டுறீங்க? நான் வண்டி வர எல்லா வண்டி வர வண்டில கை நீட்டி இருக்கேன். பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து ஏறு. காலேஜ் நல்லா தானே இருக்கு. அப்புறம் என்ன சார்? நான் சட்டமெல்லாம் பேசலங்க சார். நான் கரெக்டா தான் என்னோட எவிடன்ஸை நான் கரெக்டா கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன சிரமம் இருக்கு? என்ன எவிடன்ஸ் இருக்கீங்க நீங்க? நீ தான் மாற்றுத்திறனாளி புக்கு கொடுக்குறேன். நீ மாற்றுத்திறனாளி எனக்கு நல்லா தெரியும். கை உனக்கு ஒண்ணு தெரியுது எனக்கு. அப்ப தெரியுதுல சார். ஒரிஜினல் தான் சார் இது. ஏங்க உங்க முகத்துக்கு இந்த போட்டோ சார் இது ஒரிஜினல் நகல் தான் சார். அப்படி இது என்னோட போட்டோ இல்லாம வேற யாரோட போட்டாங்க சார்? சொல்லுங்க சார். இதை புடிங்க சார். இதை ஒரு நிமிஷம் புடிங்க. இது என்னங்க சார்? அப்புறம் ஏன் சார் ஃபோட்டோவிலையும் நீங்கள் நேராக கேட்குற மாதிரி நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ நான் அட்டை வாங்க. இப்போ இதில் என்ன இருக்குது? இதில் எந்த ஃபோட்டோ இருக்குது? ஜெராக்ஸ் கிடையாதுங்க. இதில் என்ன ஃபோட்டோ? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஐடி. அதில் என்ன ஃபோட்டோங்க கொடுத்துருக்குது? முறைய காமிக்கிறதுல பேச்சு மொழி கவர்மெண்ட் எதுக்கு செலவு கொடுக்குறாங்க தெரியல. எதுக்கு தான் தண்டமாக கொடுக்குறாங்கன்னு தெரில. கவர்மெண்ட் கல்டு கட்டிக்காக கொடுத்துருக்கோம்ப்பா. அவங்க கல்டு கட்ட நாங்கள் ஒன்றும் சும்மா போகல, கன்செஷன்லாம் போகிறோம். எங்களுக்கு வந்து பட்ஜெட்டில் இத்தனை கோடி ரூபா ஒதுக்குறாங்க உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்குன்னு சொல்லுங்கள். என்ன மாவட்டம்? திண்டுக்கல் மாவட்டம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ்,
கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.